இன்னைக்கு நம்ம ஆழமான தேடலுக்கு நேர்களாகின உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் உங்க சிந்தனையை ஒரு முற்றிலும் புதிய தளத்துக்கு எடுத்துட்டு போகுது. ஆமா. ஒரு ரொம்பவே ஆழமான பயணம்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஏன்னா இதுவரைக்கும் நாம இந்த தேடல்ல நமது உடலை ஒரு ஏர் மெஷின், அதாவது ஒரு காற்றால் இயங்கும் இயந்திரம்னும், நம்ம மனசை ஒரு தெர்மோஸ்டாட்னும் பல கோணங்கள்ல பார்த்திருக்கோம். ம். ஆனா இதையெல்லாம் தாண்டி மனித இருப்போட மிக ஆழமான ரகசியங்களான கர்ம வினை, அப்புறம் இந்த பிறவிச் சுழற்சி, இத பத்தி சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம முழுமையா அலச போறோம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா கர்மம், பிறவி அப்படின்னு வார்த்தைகளை கேட்ட உடலையோ நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துரும். ஆமா, அது ஏதோ ஒரு தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வர்றது இயல்புதானே. அதுதான் தப்பு. அந்த பயம் தேவையற்றது அப்படிங்கறத இந்த தேடலோட ஆரம்பத்திலேயே நாம பதிவு செஞ்சாகணும். கர்ம வினை அப்படிங்கறத ஒரு பயமுறுத்துற தண்டனையாவோ இல்ல யாரோ மேல இருந்து நம்மள பாத்து கொடுக்கற தீர்ப்பாவோ சித்தர்கள் பார்க்கவே இல்ல. ஓ, அப்படியா? ஆமா. அவங்க அத பிரபஞ்சத்தோட மிக நுட்பமான ஒரு அறிவியலா தான் பாக்குறாங்க. சொல்லப்போனா கர்மம் அப்படிங்கிறது நம்மள தண்டிக்கும் அமைப்பு இல்ல. அது நம்மள மெருகேத்துற ஒரு பிரபஞ்ச பள்ளிக்கூடம். இது நீங்க ரொம்ப அமைதியாவும் ஆழமாவும் அணுகணும். ஒரு பிரபஞ்ச பள்ளிக்கூடம் நல்லா இருக்கு கேக்க. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் பிரபஞ்சத்துல ஒரு அதிர்வை ஏற்படுத்துது. அந்த அதிர்வு திரும்ப உங்ககிட்டயே வருது. இதுதான் இதோட அடிப்படை. இத நான் இப்படி பாக்குறேன். இது கிட்டத்தட்ட ஆன்மீகத்துக்கான நியூட்டனோட 3ஆம் விதி மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. ஏன்னா அறிவியல்ல ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டுன்னு நாம படிச்சிருப்போம். புவியீர்ப்பு விசை எப்படி யாரையும் தண்டிக்கிறதுக்காக செயல்படுறது இல்லையோ, அது போலவே கர்மாவும் ஒரு இயல்பான பிரபஞ்ச விதி. எக்ஸாக்ட்லி. நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்யறோம். இதுல கடவுள் நமக்கு கொடுக்கிற தண்டனையோ இல்ல பரிசோ கிடையாது அப்படிங்கிற அந்த லாஜிக்கான பார்வை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த தர்க்கரீதியான பார்வைய நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஹோமியோபதி மருத்துவ முறையை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். ஹோமியோபதியா? அது எப்படி இதுக்கு செட் ஆகும்? அதாவது ஹோமியோபதி தத்துவத்துல ஒரு நோயாளிக்கு வெறும் மேலோட்டமான அறிகுறிகளை வச்சு மருத்துவம் பார்க்க மாட்டாங்க. இப்போ தோல்ல ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க, வெறும் ஆயின்மெண்ட் கொடுத்த அந்த பிரச்சனையை தற்காலிகமா அடக்குறது அவங்க நோக்கம் கிடையாது. ரூட் காச பாப்பாங்க. ஆமா, நோயோட ஆணி வேரான மியாசம் அப்படின்னு சொல்லப்படுற அடிநாத பதிவுகளை ஆராய்ந்து அதை முழுமையா குணப்படுத்த தான் முயற்சி பண்ணுவாங்க. இந்த மியாசம் அப்படிங்கிறது பரம்பரையாவோ இல்ல ரொம்ப ஆழமான தாக்கங்களாலோ உடம்புலயும் மனசுலயும் பதிஞ்சிருக்கிற ஒரு அடிப்படை நோய்க்கூறு. ஒரு நிமிஷம், இதை நான் சரியா புரிஞ்சுக்கிறேனான்னு பாக்குறேன். ஹோமியோபதி மருத்துவம் வெறும் மேலோட்டமான தடிப்பையோ சழியிலையோ குணப்படுத்தாம பல தலைமுறைகளா ஒருத்தரோட மரபணுல மறைஞ்சிருக்க நோயோட ஞாபகத்தை, அதாவது அந்த மியாசத்தை குணப்படுத்துது. ஆமா. அப்போ சித்தர்கள் சொல்ற இந்த கர்ம வினை அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட பிரபஞ்ச அளவிலான ஒரு மியாசம் போல செயல்படுதா? ஆன்மாவுல பதிஞ்சிருக்க ஒரு ஆழமான நோய்க்கூறு மாதிரி? பிரமாதமா புடிச்சிங்க. இத நாம காஸ்மிக் மியாசம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற துன்பங்களா இருக்கட்டும், இல்ல எதிர்பாராத இன்பங்களா இருக்கட்டும், அது எதுவுமே திடீர்னு வானத்துல இருந்து குதிச்சது கிடையாது. நம்ம ஆன்மால இருக்கிற இந்த காஸ்மிக் மியாசத்தோட வெளிப்பாடு நம்ம உணரணும். சூப்பர். மேலோட்டமான பிரச்சனைகளை கண்டு நம்ம கோவப்படுறதோ இல்ல வருத்தப்படுறதோ வெறும் சிம்டம்ஸ்க்கு மருந்து போடுற மாதிரி தான். ஆணி வேறான கர்ம பதிவுகளை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான தீர்வு. இந்த காஸ்மிக் மியாசம் அப்படிங்கிற கோணம் நிறைய விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துது. மேலோட்டமா நடக்கிற ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோ இல்ல ஒரு திடீர் நஷ்டமோ தற்செயல் இல்ல, அது ஏதோ ஒரு ஆழமான பதிவோட வெளிப்பாடுன்னு சொல்றீங்க. ஆமா. அப்போ இந்த ஆழமான பதிவுகளை சித்தர்கள் எப்படி வகைப்படுத்துறாங்க? பல பிறவிகளோட பதிவுகள்னா அது ஒரு பெரிய மலையளவு இருக்குமே, அதை எப்படி பிரிச்சு பாக்குறாங்க? இத நாம ஒரு மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கோட கம்பேர் பண்ணலாம். நேர்களே, நீங்க கற்பனையில ஒரு பெரிய குடோன் உருவகப்படுத்திக்கோங்க. ஒரு பெரிய குடோன், ஓகே. அதுல முதல் வகைதான் சஞ்சித கர்மம். நீங்க பல 100 பிறவிகளா பல ஜென்மங்களா செஞ்ச அத்தனை நன்மை தீமைகளோட மொத்த பேக்கேஜ் இது. ஒரு பெரிய குடோன்ல ஆயிரக்கணக்கான மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி உங்களோட அத்தனை கர்மங்களும் இந்த சஞ்சித கர்மமா ஸ்டோர் ஆயிருக்கு. ஒரு பெரிய குடோன், நிறைய மூட்டைகள்னா அதை நினைச்சு பாக்குறதுக்கே மலப்பா இருக்கே. அத்தனை பிறவிகளோட சுமையும் ஒரு மனுஷன் எப்படி ஒரே நேரத்துல சுமக்க முடியும்? அது சாத்தியமே இல்லையே. அதுதான் இயற்கை ரொம்ப கருணையானதுன்னு சொல்றது. அந்த பெரிய குடோன்ல இருக்கிற மொத்த மூட்டைகளையும் ஒரே பிறவியில உங்க தலையில ஏத்தி வைக்க அது விரும்புறதில்ல. அப்பாடா.
அப்படி செஞ்சா ஒரு மனுஷனால அதை தாங்கவே முடியாது. அவன் அப்படியே நசுங்கி போயிடுவான். அதனால தான் இயற்கை அந்த பெரிய குடோன்ல இருந்து இந்த பிறவியில நீங்க அனுபவிச்சு கழிக்கிறதுக்காக ஒரு சின்ன அளவை ஒரு சில மூட்டைகளை மட்டும் பிரிச்சு கொடுக்குது. ஓ, அதுதான் இந்த 2வது வகையா? ஆமா, அதுதான் பிராரப்த கர்மம். இது நாம இந்த பிறவிக்கான பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஸ்கூல் படிக்கும்போது 1ஆம் கிளாஸ்க்கு சில புக்ஸ், 2ஆம் கிளாஸ்க்கு வேற சில புக்ஸ்னு ஒரு சிலபஸ் கொடுக்கற மாதிரி இந்த பிறவிக்கென்று உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கர்மங்களோட தொகுப்பு தான் இந்த பிராரப்த கர்மம். இந்த பிறவிக்கான பாடத்திட்டம் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப சிந்திக்க வைக்குது. அப்போ நாம சந்திக்கிற ஒவ்வொரு சவாலும், ஒவ்வொரு மனிதரும், நமக்கு ஏற்படுற ஒவ்வொரு வழியும் கூட இந்த பாடத்திட்டத்தோட ஒரு பகுதி தான். கண்டிப்பா. இது ஒரு வகையில எனக்கு ஜோதிடம் செயல்படுற விதத்தை ஞாபகப்படுத்துது. நிறைய பேர் ஜோதிடம்னாலே பயப்படுறாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, கிரகங்கள் எல்லாம் என்ன வாட்டி வதைக்குதுன்னு புலம்புவாங்க. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா கிரகங்கள் நம்மள தண்டிக்கிறது இல்லைன்னு தோணுதே. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தோட உண்மையான நோக்கமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒருத்தரோட ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களோட நிலை அப்படிங்கிறது அவங்கள தண்டிக்கிறதுக்காகவோ முடக்கிறதுக்காகவோ வானத்துல செட் பண்ணப்பட்டது கிடையாது. அப்புறம் மாறாக அவர் இந்த பிறவிக்கு எந்த பிராரப்த கர்ம வினைய சுமந்து வந்திருக்காருன்னு காமிக்கிற ஒரு கர்ம வரைபடம். அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான் அது. கிரகங்கள் வெறும் குறியீடுகள் தான். வெறும் குறியீடுகள். ஆமா, அது உங்க கர்மாவை சுட்டி காட்டுதே தவிர அது உங்களுக்கு எந்த துன்பத்தையும் உருவாக்குறது இல்ல. இப்போ ஒரு வண்டியோட டேஷ்போர்ட்ல பெட்ரோல் காலியாக போகுதுன்னு ஒரு ரெட் லைட் எரியுதுன்னா அந்த லைட் வண்டியை நிறுத்துறது இல்ல, அது ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான். ஆமா. அத போல நீங்க என்ன பாடத்தை படிக்கணும்னு சுட்டி காட்டுற ஒரு கேலண்டர் மாதிரி தான் ஜாதகம் செயல்படுது. இந்த டேஷ்போர்ட் லைட் உதாரணம் ரொம்ப தெளிவா இருக்கு. கிரகங்கள் குறியீடுகள் தான், அது காரணிகள் இல்ல. இப்போ எனக்கு ஒரு பார்சல் கொடுக்கப்பட்டுடுச்சு, அதுதான் என் சிலபஸ் அப்படின்னா, இதுல எனக்குன்னு எந்த சுதந்திரமுமே இல்லையா? நான் வெறும் ஒரு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட பொம்மை தானா? என் கடந்த காலத்தோட சும்மா மட்டும்தான் என் நிகழ்காலத்தை தீர்மானிக்குதா? இங்கதான் நாம 3வது வகையான கர்மாவை பத்தி பேசணும். அதுதான் ஆகாமிய கர்மம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆகாமிய கர்மம். ஆமா, இந்த பிறவியில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை பயன்படுத்தி நீங்க புதுசா செய்யற செயல்கள் தான் ஆகாமிய கர்மம். இதத்தான் நாம ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்றோம். ஓ, அந்த ஃப்ரீ வில். உங்களோட கடந்த காலம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இந்த பிறவிக்கான சவால்கள் உங்க பிராரப்த கர்மாவா முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நிகழ்காலத்துல அந்த சவால்களை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க அப்படிங்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. அது உங்களோட எதிர்கால பிறவிகளை தீர்மானிக்குது. ஆக நம்ம எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை இது நமக்கு கொடுக்குது. பிராரப்தம் அப்படிங்கிற சவாலை ஆகாமியம் அப்படிங்கிற சுதந்திரத்தை கொண்டு நாம எதிர்கொள்றோம். இது ஒரு நல்ல தெளிவை கொடுக்குது. இந்த வளர்ச்சி அப்படிங்கறத பத்தி பேசும்போது எனக்கு மாணிக்க வாசகரோட அந்த பிரபலமான வரிதான் ஞாபகத்துக்கு வருது. புல்லாகி பூடாய் அந்த வரிதான். ஆமா, புல்லாபி பூலாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி அப்படின்னு அவர் பாடியிருப்பாரு. ஒரு ஆன்மா எப்படி பல உடல்களை எடுத்து பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படிங்கறது ஒரே வரியில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ரொம்ப அற்புதமான வரி அது. நாம வெறும் மனுஷங்களா மட்டும் ஒரேடியா பறந்துடல, பல 100 நிலைகளை கடந்து பரிணாம வளர்ச்சியோட ஒரு கட்டமா தான் இந்த மனித பிறவியை அடைஞ்சிருக்கோம். ஆனா எனக்கு இங்க ஒரு பேசிக்கான சந்தேகம் வருது. சொல்லுங்க. நாம ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம்? இந்த மனித பிறவியிலே எல்லாமே முடிஞ்சிடக்கூடாதா? இந்த பிறவி சுழற்சிக்கு என்னதான் காரணம்? இது ரொம்பவும் ஆழமான ஒரு கேள்வி. இதுக்கு சித்தர்கள் மிக சிறந்த ஒரு உடல் சார்ந்த ஓமைய சொல்றாங்க. இத நான் கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன். நம்ம உடல் இயக்கத்தை எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற தேவையற்ற கழிவுகள் நம்ம உடம்புல சரியா வெளியேறாம தங்கும்போது என்ன நடக்கும்? நோய் வரும். கரெக்ட். அந்த கழிவுகள் கபம் அல்லது சளி வடிவத்துல மாறி உடம்போட நாடிகள்ல ஒரு அடைப்பை ஏற்படுத்தும். நாடிகள்ல அடைப்பு ஏற்பட்டா உடம்போட இயக்கம் தடைப்படும், வியாதி வரும். அதே போலவே நம்ம ஆன்மாலையும் அடைப்புகள் ஏற்படுது. ஆன்மால எப்படி சளி பிடிக்கும்? ஆன்மாக்கு உடம்பே கிடையாதே, அப்புறம் எப்படி அடைப்பு ஏற்படும்? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது உணர்வுகள் சம்பந்தப்பட்ட ஒண்ணுன்னு எனக்கு தோணுது. ஆசை, கோபம் மாதிரி விஷயங்கள் ஆன்மால ஒரு விதமான கழிவுகளை உருவாக்குதா? எக்ஸாக்ட்லி. அந்த அடைப்புகள் எப்படி உருவாகுதுன்னா ஆசை, பற்றுதல், அப்புறம் ரொம்ப முக்கியமா அகங்காரம். இதனாலதான். அகங்காரம். ஆமா, செரிக்கப்படாத உணவு உடம்புல கழிவா மாறுற மாதிரி அகங்காரத்தோட நாம செய்யற செயல்கள், அது நல்ல செயலா இருந்தாலும் சரி தீய செயலா இருந்தாலும் சரி, ஆன்மால செரிக்கப்படாம கர்ம பதிவுகளா மாறி ஒரு பெரிய அடைப்பை ஏற்படுத்துது. ஓ,
ஓஹோ. உடம்புல சளி அடைப்பு ஏற்பட்டா அத நீக்க நாம எப்படி மருந்து எடுக்கிறோமோ, ஆன்மால ஏற்படுற இந்த கர்ம அடைப்புகள் தான் பிறவிக்கு காரணமா அமையுது. இந்த கர்ம அடைப்புகளை கரைச்சு ஆன்மாவை தூய்மைப்படுத்த தான் நாம திரும்ப திரும்ப உடல் அப்படிங்கிற எந்திரத்துக்குள்ள வரோம். ஆக இந்த உடல் ஒரு சுத்திகரிப்பு இயந்திரம் மாதிரி செயல்படுது. ஆன்மால ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த அகங்காரம், பற்று அப்படிங்கிற கழிவுகளை கழுவி துடைக்கத்தான் நாம மீண்டும் மீண்டும் உடல் எடுக்கிறோம். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இது ஒரு முடிவற்ற சுழற்சி மாதிரி தோணுதே. நாம மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே தான் இருக்கணுமா? இதை தாண்டி போக வழியே இல்லையா? பூமி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடம். இங்க நாம சந்திக்கிற துன்பங்கள், சவால்கள் எல்லாமே வெறும் தேர்வுகள் தான். அந்த தேர்வுகள் உங்களை வீழ்த்துவதற்காக நடத்தப்படுறதில்ல, உங்க தகுதியை உயர்த்துவதற்காக நடத்தப்படுறது. நம்மள எவாலுவேட் பண்ண. ஆமா. ஒரு எக்ஸாம்ல நாம ஃபெயில் ஆனா என்ன நடக்கும்? அதாவது வாழ்க்கையில ஒரு துன்பத்த பார்த்து கலங்கி, அதிலிருந்து எந்த பாடமும் கத்துக்காம, கோபத்தாலேயோ இல்ல விரக்தியாலேயோ நாம தப்பான முடிவுகள் எடுத்தா, அடுத்த பிறவி அப்படிங்கிற பேர்ல அதே கிளாஸ்ல அதே மாதிரி சூழ்நிலையில திரும்ப உட்கார வைக்கப்படுவோம். ஓ, ரிப்பீட் பண்றோம். ஆமா. நீங்க பிராக்டிகலா பாத்தீங்கன்னா, சிலர் வாழ்க்கையில ஒரே மாதிரியான ஏமாற்றங்கள, ஒரே மாதிரியான மனிதர்கள மீண்டும் மீண்டும் சந்திப்பாங்க. அதுதான் அவங்க அந்த பாடத்தை இன்னும் சரியா கத்துக்கல அப்படிங்கிறதுக்கான அடையாளம். ரொம்ப உண்மை. நீ இந்த பாடத்தை இன்னும் சரியா படிக்கல, மறுபடியும் படின்னு இயற்கை நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குது. பாடத்தை முழுமையா கத்துக்கிட்டு, எந்த சூழ்நிலையிலயும் கலங்காத ஒரு பற்றற்ற நிலைய, அந்த டிட்டாச்மெண்ட் அடைஞ்சிட்டா மட்டும்தான் இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து நம்ம வெளியில போக முடியும். இந்த உவமை என்ன ரொம்பவே சிந்திக்க வைக்குது. ஒரே மாதிரியான மனிதர்களை நாம ஏன் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் விளக்கம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில கர்மாவை பத்தி பேசுறது ரொம்ப ஈஸியா இருக்கலாம். ஆனா இதை ஃபாலோ பண்றதுல நிறைய சவால்கள் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. முக்கியமா இந்த விதியா மதியா அப்படிங்கிற விவாதம். என்னோட தலையெழுத்து அவ்வளோதான், எல்லாம் கர்மாவினைப்படிதான் நடக்கும், நான் ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனமா ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிறவங்கள நாம நிறைய பார்த்திருக்கோம். எல்லாம் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டுடுச்சுன்னா நாம முயற்சி பண்றதுல என்னதான் அர்த்தம் இருக்கு? எல்லாம் கர்ம வினைன்னு சொல்றது ஒரு பெரிய எஸ்கேபிசம், ஒரு தப்பித்தல் மனப்பான்மை. இதை நான் ஒரு சின்ன உதாரணம் மூலமா உங்களுக்கு விளக்குறேன். பிராரப்த கர்மம் அல்லது விதி அப்படிங்கிறது வானத்திலிருந்து பெய்கிற மழை மாதிரி. மழை. இன்னைக்கு மழை பெய்யணும் அப்படிங்கிறது இயற்கை விதி. அந்த மழைய உங்களால கைய வச்சு தடுத்து நிறுத்த முடியாது. அது நடந்துதான் தீரும். ஆனா உங்க கையில ஒரு கொடை இருக்குல்ல, அங்க அந்த கொடைய விரிச்சு புடிச்சுக்கிட்டு மழையில நனையாம பத்திரமா தப்பிச்சு போறதுதான் ஆகாமிய கர்மம். அதாவது உங்க மதி. உங்களால மழைய நிறுத்த முடியாது, ஆனா மழையில நனையாம உங்களை காப்பாத்திக்க முடியும். வாவ். ஆக மதிய வச்சு விதிய வெல்ல முடியும் அப்படிங்கிறது தான் கர்ம விதியோட உண்மையான சாராம்சம். மழை பெய்யும் போது இது என் தலையெழுத்துன்னு மழையில நனைஞ்சுக்கிட்டே நிக்கிறத விட குடைய விரிக்கிறது தான் புத்திசாலித்தனம். குடா அப்படிங்கிற ஊமை விதியை நாம எப்படி அணுகணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா காமிக்குது. ஆனா இதுல இன்னொரு பெரிய சவாலும் இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னது அது? உதவி செய்யறோம்னு வைங்க, ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கறோம், இல்ல ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை காப்பாத்துறாரு. அந்த செயல் முடிஞ்ச உடனே மனசுக்குள்ள நான் தான் இவருக்கு உதவி செஞ்சேன், நான் தான் இவரை காப்பாத்துனேன் அப்படின்னு ஒரு பெருமை, ஒரு ஈகோ இயல்பாவே தலைதுக்குதே. நல்ல காரியம் தானே செய்யறோம், இதுல எப்படி கர்மா செய்யறோம்? இந்த நான் அப்படிங்கிற அகங்காரம் எப்படி புதிய கர்ம வினையை உருவாக்குது? இது ரொம்ப ஒரு நுட்பமான கேள்வி. நீங்க என்னதான் நல்ல காரியம் செஞ்சாலும் அதோட நான் செஞ்சேன் அப்படிங்கிற அகங்காரம் சேரும்போது அது உங்க ஆகாமிய கர்மாவா, அதாவது ஒரு புதிய கர்மாவா உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுது. ஓ, நல்ல காரியமா இருந்தாலும்? ஆமா. நீங்க இரும்பு சங்கிலியால கட்டப்பட்டாலும் சரி, தங்க சங்கிலியால கட்டப்பட்டாலும் சரி, ரெண்டுமே உங்களை கட்டி போடுற சங்கிலிகள் தானே. கெட்ட செயல்கள் இரும்பு சங்கிலினா, அகங்காரத்தோட செய்யப்படுற நல்ல செயல்கள் தங்கச் சங்கிலி. அருமையான விளக்கம். அந்த அகங்காரம் உங்களை மீண்டும் பிறவி சுழற்சியில கட்டி போட்டுடும். அப்படியானா இதுக்கான தீர்வு என்ன? நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும், எந்த உதவிய செஞ்சாலும், நான் வெறும் ஒரு கருவி மட்டும்தான், என் மூலமா நடக்கிறது எல்லாமே அந்த பிரபஞ்ச ஆற்றலோட செயல் அப்படின்னு மனசார நினைச்சு பொறுப்பை முழுமையா இயற்கை கிட்ட ஒப்படைச்சிடணும். பொறுப்பை இயற்கை கிட்ட ஒப்படைக்கிறதுன்னா ஒரு தபால்காரர் மாதிரி சொல்றீங்களா? ஒரு போஸ்ட்மேன் எப்படி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அது தன்னோட பணம் இல்ல, தான் ஒரு கருவி மட்டும்தானே உணர்ந்திருக்காரோ அது போலவா? இது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தாலும் பிராக்டிக்கல்ல ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா தோணுதே. இதை இன்னும் அழகா சொல்லணும்னா, ஒரு புல்லாங்குழலை நினைச்சு பாருங்க.
புல்லாங்குழல் எப்பயுமே நான் இந்த இனிமையான இசையை உருவாக்குறதா பெருமைப்படுறதே கிடையாது. ஆமா. அது காற்றை உள்வாங்கி இசையா வெளிப்படுத்துற ஒரு கருவி மட்டும்தான். அதபோல நாமும் பிரபஞ்சத்தோட கையில ஒரு கருவியா மாறும்போது அந்த செயலால வர்ற எந்த புதிய கர்மவினையும் நம்மள தொடறது கிடையாது. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி இந்த முழுமையான சரணாகதி நிலைதான். சரணாகதி. நான் செய்றேன் அப்படிங்கிற எண்ணம் மறைஞ்சே என் மூலமா நடக்குது அப்படிங்கிற உணர்வு வரும்போது அங்க கர்ம பதிவுகளுக்கு இடமே இல்ல. இந்த புல்லாங்குழல் ஊமை உண்மையிலே ரொம்ப ஆழமானது. நாம ஒரு கருவி மட்டும்தான் உணரும்போது தேவையற்ற சுமை குறைஞ்சிடுது. இதுவரைக்கும் நம்ம பேசினதை கொஞ்சம் சுருக்கமா பார்த்தோம்னா, கர்மம் அப்படிங்கிறது உங்களை தண்டிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பயங்கரமான சிஸ்டம் கிடையாது. கண்டிப்போ இல்ல. அது உங்களை மெருகேத்துற, உங்களை செதுக்குற ஒரு பிரபஞ்ச பள்ளிக்கூடம். உங்க வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பிராரப்த கர்மாவா இருந்தாலும், உங்க கையில இருக்கிற அந்த குடைய, அதாவது ஆகாமிய கர்மா எனப்படும் உங்களோட சுதந்திரமான தேர்வை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட முழு வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. இயற்கை உங்கள கண்ட்ரோல் பண்ணல. அது உங்களுக்கு வழிதான் காட்டுது. நீங்க எந்த பாதைய தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அகங்காரத்தை விட்டுட்டு ஒரு கருவியா செயல்படுறது தான் இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுறதுக்கான மாஸ்டர் கீ. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ நாம இந்த தேடலோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த உரையாடலை முடிக்கிற தருவாயில நேர்களான நீங்க சுயமா சிந்திக்கிறதுக்காக ஒரு முக்கியமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, உதவி செய்யறது போன்ற நல்ல காரியங்களை செய்யும்போது கூட நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற அகங்காரம் புதிய கர்ம வினையை உருவாக்குது அப்படின்னு. ஆமா. அப்படியானா நீங்க அன்றாடம் செய்யற பல நல்ல செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற உங்களோட உண்மையான நோக்கம் என்ன? மத்தவங்க உங்களை புகழணும் அப்படிங்கிறதுக்காக செய்றீங்களா? இல்ல நான் ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நிரூபிச்சுக்க செய்றீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. அறியாமலேயே உங்க எதிர்கால பிறவிக்கான மூட்டைய, அந்த சஞ்சித கர்மத்தை உங்க அகங்காரத்தின் மூலமா நீங்களே பெருக்கிக்கிட்டு இருக்கீங்களா? அடுத்த முறை நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது அது எவ்வளவு சின்ன உதவியா இருந்தாலும் சரி, இதை ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த தேடலில் சந்திப்போம்.